இப்போ கத்தோட வார்த்தை வந்து என்ன செஞ்சா இருக்கும் தேவசத்துல அவன் என்ன செய்யறாங்க திருப்பப்படுறான். தேவனுக்கு சோத்திரம் இல்லாத 20 வருஷம் அவன் உழைத்தான். கையிட்டு பிரயாசங்களை தேவன் பார்த்தார். மனுஷன் பார்த்தது கவனிக்கவில்லை, அதை இக்னோர் பண்ணான். ஆனால் தேவனும் 20 வருஷம் யாக்கோபு உழைத்ததை பார்த்தார். அவர் லைஃப் ஸ்டைலை சாதிக்கிறதுக்கு கத்தது பிரயாசத்தை ஆசிர்வதித்தார். பெரிய செழிப்புடன் வெறும் பரிவாரங்களை அவர் உடையவன ஆனான். கர்த்தர் இப்போ தேசத்துக்கு திரும்பி போன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார், தேசத்துக்கு எதிராக திருப்பினார். ஆக இங்கே யாக்கோபு முயற்சி நிறுத்தமாய் அவன் அங்கே தன்னுடைய காரியம் என்னங்கிறத அறிந்து கொண்டான். லேயாக்கால மாட்டிக்கொண்டோம், ராகேலுக்கால மாட்டிக்கொண்டோம், லேயால கொடுத்து விட்டார்கள். ராகேலுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம், இப்போ தன் சம்பளத்துக்காக உழைக்கிறோம் என்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டான். நன்மை தீமை என்னங்கிறத அறிந்து கொண்டான். தன் நிலைமையை அறிந்து கொண்டான். மறுபடியும் என்ன செய்தான், அவன் உழைத்தான். தேவ வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பெரியவனாய் தேசத்துக்குள்ள ஆசீர்வாதம் பெறப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாக யாக்கோபு தன்னோட லைஃப் சேலஞ்சுக்காக, தன்னோட குடும்ப காரியத்துக்காக முயற்சி எடுத்தான். கர்த்தர் அவன் கைக்கு செய்ய எல்லா காரியமும் அவன் கையினால் பேசப்பட்ட எல்லா கருத்தை ஆசீர்வதித்து அவன் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அந்த முயற்சியை விருத்தியாக்கி அதுக்கு கைக்கு பேசக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவச நேரம் அவனை திருப்பினான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையானாலே நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்ன அப்படின்னா, அவரோட லைஃப் சேலஞ்சில் இதை சாதிக்கணும். இந்த காரியத்தில் வாழ்க்கை